the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதனை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே நல்லவர், வல்லவர், நேற்று இன்று மாறிடாத தெய்வம் சுவாமி. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாருமையா வல்லவரை இறங்கும் இறங்கும் மத்தியில் அசைவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே மகாராஜாவே ஸ்தோத்திரம், சோத்ரம் 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 சோத்ரம். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையை கொடுக்க வைக்கின்ற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் நீர் பேசும் கர்த்தாவே. எனது நாவில் இருந்து கொண்டு நீர் பேசுவீராக ராஜா. நீர் பேசாவிட்டால் எங்களுக்கு வார்த்தையே கிடையாது கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய தெய்வீக வல்லமையினால் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக துணிவோடு இருங்கள் என்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், இந்த உலகத்தின் மீது நான் வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல இன்பமும் துன்பமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே மாறி மாறி வருவது இயல்பு. பகலின் முடிவுதான் இருள், இருளின் முடிவுதான் பகல். இன்பத்தின் முடிவுதான் துன்பம், துன்பத்தின் முடிவுதான் இன்பம். மனிதருடைய வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும், பிறப்பும் இறப்பும், இளமையும் முதுமையும், இல்லாமையும் இயலாமையும், நோய் நொடிகளும் வந்தே தீரும். துன்பத்தின் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, துணிவோடு இருங்கள், இந்த உலகத்தை நான் வென்றுவிட்டேன் என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவர், உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். ஆகவே துணிவோடு இருங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட நம்மில் இருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆகவே அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள், துணிவோடு இருங்கள். பேய் பிசாசுக்கும் பில்லி சுனிய கட்டுக்களுக்கும் மாய மந்திர ஏவல்களுக்கும் குறிச்சொல்லலுக்கும் ஒருபோதும் அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சாத்தானின் தலையை நசுக்கி அவர் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டிருக்கின்றார். உங்கள் கடவுளும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் கூடவே இருப்பார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆகவே துணிவோடு இருங்கள், தீமை உங்களை அணுகாது. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28 மற்றும் 30 31 முடிய இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். ஆன்மாவை கொள்ள இயலாமல்
உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால் சோதிக்க வரும் சாத்தான் உங்களுடைய ஆத்மாவை ஒருபோதும் தொடவே முடியாது. ஆனால் தீய மனிதர்கள் வழியாக ஏராளம் இழப்புகளையும் துன்பங்களையும் மன உளைச்சலையும் நோய் நொடிகளையும் கொண்டு வருவான். அவனுக்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் கடவுளும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தகுந்தபடி இறுதி தீர்ப்பு வழங்க வரவிருக்கின்றார். அவருக்கு மட்டும் அஞ்சுங்கள். இறுதி தீர்ப்பு வழங்க வரும்போது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கின்ற அனைவரையும் அவர் எரி நரகத்திலே தள்ளுவார். ஆகவே பிரியமானவர்களே, நம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அஞ்சுங்கள். பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். ஏனெனில் உங்களுடைய தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டுள்ளது. என் கண்களுக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் கூடவே இருந்து நம்மை வழிநடத்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, வல்லமையான ஊழியத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை படகேறி அக்கரைக்கு அனுப்பி வைத்தார். பின்பு மக்கள் கூட்டத்தையும் அனுப்பிவிட்டு அவர் தனியாக ஒரு மலை மேல் ஏறினார். இறைவனிடம் ஜெபத்தில் தனித்திருந்தார். அவர் பொழுது சாயும் பொழுதும் அவர் அங்கேயே இருந்தார். அதிகாலை 3 மணி வரை அவர் ஜெபத்தில் நிலைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமான இறை ஊழியர்களே, ஒவ்வொரு ஊழியத்திற்கு பிறகும் உங்களுக்கு ஏராளம் ஆத்தும அறுவடை இருக்க வேண்டுமென்றால் நீங்களும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்க பற்றி கொள்ள வேண்டும். அவரை நெருங்க பின்பற்ற வேண்டும். ஆதாயம் தேடி நீங்கள் ஊழியம் செய்யாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஊழியம் செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் நவீன ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியத்திற்கு பிறகும் சைட் சீயிங்க்கும் விருந்து உண்பதற்கும் சென்று விடுகிறார்கள். பிரியமான இறை ஊழியர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுகிறீர்கள் என்றால், நற்செய்தியை வல்லமையோடு அறிவிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய தனி ஜெபத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுடைய சொகுசு வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். இறுதி காலம் வந்தாச்சு. ஒருவரும் தப்பிக்க முடியாது. பைபிளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றி ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபத்தில் நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.
மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 25 27 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு கடல் மீது நடந்து வந்ததை கண்ட சீடர்கள் ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது, நான் தான், அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்திருந்தாலும் அவர்கள் தூய ஆவியின் அபிஷேகத்தையும் உன்னதத்திலிருந்து வல்லமையையும் பெற்றிராத காரணத்தினால் கடல் மீது நடந்து வருவது இயேசுவா அல்லது பேயா என்று அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் தேர்ந்து தெளியும் ஆற்றல் அவர்களுக்கு இல்லை. அதனால் தான் அவர்கள் ஐயோ பேய் என்று சொல்லி அச்சத்தினால் அலறினார்கள். பிரியமானவர்களே, ஆவியார் அருளும் 9 கொடைகளில் 7வது கொடை ஆவிகளை பகுத்தறியும் ஆற்றல். இந்த ஆற்றலுக்காக நீங்கள் உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, ஒருவருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லி உங்களிடம் பேய்களை ஓட்ட கூட்டி வந்தால் அந்த நபருக்கு உண்மையிலேயே பேய் பிடித்திருக்கின்றதா அல்லது உடல் நோயா அல்லது மனநோயா என்று சொல்லி தேர்ந்து தெளியும் ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலும் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலும் காட்சி காணும் ஆற்றலும் பேய் ஓட்டுவதற்கு உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த கொடைக்காக நீங்கள் உபவசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே விசுவசிப்பவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள் என்று சொல்லி இயேசு கூறியிருந்தாலும் ஆவிகளை தேர்ந்து தெளியும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை என்றால் சாத்தான் உங்களை வஞ்சித்து விடுவான். ஆகவே பாவமில்லா பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் இந்த கொடைக்காக உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள். அப்பொழுது தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு நீங்கள் துணிச்சலோடும் வல்லமையோடும் பேய்களை ஓட்டலாம். ஏனெனில் சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து பறித்து கொண்டார். ஆகவே துணிச்சலோடு நீங்கள் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிவிடுவான். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இறுதி காலம் வந்தாச்சு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மிக அண்மையில் உள்ளது. தனக்கு எஞ்சி இருப்பது சிறிது காலமே என்று அறிந்த சாத்தான் மனுக்குலத்தை வஞ்சிப்பதற்காக நாசப்படுத்துவதற்காக கடும் சினத்தோடு புறப்பட்டு விட்டான். எது எப்படி இருந்தாலும் துணிச்சலோடு இருங்கள். விசுவாசத்திலும் ஜபத்திலும் தபத்திலும் உபவாசத்திலும் துதி ஆராதனையிலும் எப்பொழுதும் நிலைத்திருந்து உங்களை சோதிக்க வரும் சாத்தானை ஓட ஓட துரத்துங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் துணிச்சலோடு இருங்கள். தீமைகளை எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சோதனையில் விழுந்து விடாதபடி விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். Praise the Lord. Praise the Lord. மார்க்கு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எனது பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர், ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை மீட்பு பெறுவர். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நற்செய்தியின் பொருட்டும் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் எல்லாரும் உங்களை வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் நிலைத்திருங்கள், மீட்பு பெறுவீர்கள். பிரியமானவர்களே, நற்செய்திக்காக நீங்கள் வெட்கப்படும் போதும் உங்களை அடித்து உதைத்து அவமானப்படுத்தும் போதும்
உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பறித்து கொள்ளும் போதும் நீங்கள் துணிவோடு இருங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி சாட்சிய வாழ்க்கை வாழுங்கள். அதிசீக்கிரத்தில் வரவிருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். இறுதி வரை மன உறுதியுடன் நிலைத்திருந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, அஞ்சாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் கலங்கும் நேரமெல்லாம் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நற்செய்தி வல்லமையோடு பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இயேசுவே, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே சோதிக்க வரும் சாத்தானை நாங்கள் எதிர்த்து நின்று துணிச்சலோடு போராடி வெற்றி பெறக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.